அவ விஸ்வாவை மயக்கி வச்சுக்கிறது தப்பில்ல. நீ இப்படி பேசிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கிறதுல தப்பில்ல. அதானே சொல்ல வர? அம்மா, கண்ணம்மா முழிச்சிட்டா போல இருக்கு, சத்தம் கேக்குது. போய் பால் எடுத்துட்டு வா. உனக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்க கூடாது நந்தினி. இப்ப நீ போய் எடுத்துட்டு வரியா இல்ல நானே போய் எடுத்துக்கிட்டுமா? நானே போறேன். எப்ப எங்க பேச்செல்லாம் நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க? உங்க பேச்சுக்கு தானே நாங்க தலையாட்ட வேண்டியிருக்கு. நந்தினி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அந்த அகிலா அங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. விஸ்வா அடிபட்டு கிடக்கிறத சாக்கா வச்சு அவ என்னெல்லாம் பண்றா தெரியுமா? அவரை தொட்டு தூக்குறா, தோல்ல சாச்சிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவமா வருது. அவ நிரந்தரமா விஸ்வா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிருவாளோன்னு என் மனசுக்குள்ள பயமா இருக்கு நந்தினி. அதனாலதான் சொல்றேன், விஸ்வா பண்ணத மனசுல வச்சுக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரை பாரு. நல்ல கவனி, அதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது. எந்த ஒரு தப்புக்கும் தண்டனைங்கிறது சரியான தீர்வா இருக்காது. மன்னிப்புங்கிறது தான் சரியான தண்டனையா இருக்கும். அதையே நீ விஸ்வாவுக்கு கொடுக்க கூடாது. விஸ்வா உனக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிறதுக்காக நீ ஒரேடி அகிலாவுக்கே தாரவாத்தை கொடுக்கறது அவ்வளவா சரியில்லை நந்தினி. அவரோட நடத்திக்கு நீ சரியான பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சனா நீ அவர் கூட இருந்தா தானே முடியும். அதனால எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் விஸ்வாவை பாரு. அதுக்கப்புறம் அவங்க கூடவே வீட்டுக்கு போய் அங்க இருந்து உன் போராட்டத்தை ஆரம்பி. இல்லனா அந்த அகிலாவுக்கே விஸ்வா சொந்தமாயிடுவாரு. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? இல்ல நந்தினி, நான் இது பாருக்கா, என்னை எப்படியாச்சும் அவர் கூட சேர்த்து வாழ வைங்கன்னு நான் உங்களை கேட்டுட்டு இருக்கேனா? வேண்டான்னு உதறி தள்ளிட்டு தானே நான் இங்க இருக்கேன். அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போ, வீட்டுக்கு போ, போராட்டம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன் வேலையை நீ பாரு, என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். அக்கா, அக்கா, நீ இப்படிதான் பேசுவேன்னு எனக்கு தெரியும் நந்தினி. ஆனா எப்படி உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புற நீயே பாரு. விஸ்வா சார், வாங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க படுங்க படுங்க விஸ்வா, படுத்துங்க விஸ்வா, படுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், கேள்விப்பட்டேன். அது இருக்கட்டும் விடுங்க. ஒரு வாரம் லீவ் போட்டிருந்தீங்க, ஜாலியா ஃபேமிலியோட வெளியூர் போயிருப்பீங்கன்னு நினைச்சா இப்படி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறீங்களே. பைக்ல கவனமா போக வேண்டாமா? கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் சார். சரி, அகிலா எங்க? மெடிசன் வாங்க போயிருக்கா. அகிலாவை எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? என்னங்க நீங்க? அகிலாவோட அப்பா சந்திரசேகர் எனக்கு 30 வருஷம் பழக்கம். முதல்ல சென்னையில தான் பிசினஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் பெங்களூர் போனாரு. அவர் சென்னையில இருக்கும் போதே எனக்கு பழக்கம். என் முன்னேற்றத்துக்காக அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா? அப்படிப்பட்டவரோட பொண்ணை எனக்கு தெரியுமான்னு கேக்குறீங்களே. இது எல்லாத்தையும் விட முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்க சொன்னதே அகிலா தான். அது தெரியுமா உங்களுக்கு? உங்களை பத்தின டீடைல்ஸ் சொல்லி உடனே உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்க சொன்னாங்க. அதனாலதான் ஞாபக மறதிக்காரனா நான் உங்க வீட்டுக்கு வந்து சூட்கேஸை வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் நடந்ததான் உங்களுக்கு தெரியுமே விஸ்வா. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா. ஏன் சார் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லல? அது மட்டும் இல்ல விஸ்வா, உங்க குடும்பத்துல ஏதோ கடன் பிரச்சனை, உடனே விஸ்வாவுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி உங்க குடும்ப மானத்தை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் நீங்க கேட்ட உடனே 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். அகிலா தான் இதையெல்லாம் எதையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன் சொன்னா என்ன? நானும் இதை அகிலா கிட்ட கேட்டேன். நேரம் வரும்போது எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நேர்ல சொல்றேன்னு சொன்னாங்க. விஸ்வா, இப்ப நீங்க அகிலாவோட ஹஸ்பண்ட் ஆயிட்டீங்க. அவங்க நல்ல மனசு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். ஆமா, உங்களுக்கும் அகிலாவுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு?
வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியா இல்ல வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகா? உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்க சொல்லும் போது அகிலா பெங்களூர்ல இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருக்கணும். சொல்லுங்க விஸ்வா, உங்க மேரேஜ் எப்போ எங்க நடந்தது? அது ஒரு கோயிலில் நடந்தது சார். ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸில் அது நடந்தது சார். தவிர்க்க முடியாத சூழ்நிலையா? அப்படி ஏங்க சொல்றீங்க? அகிலா பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க, நல்ல மனசுள்ளவங்க. அவங்க உங்களுக்கு மனைவி அமைஞ்சது உங்க அதிர்ஷ்டம் தான். அவங்க மனம் கோணாம பாத்துங்க விஸ்வா. உடனே வேலைக்கு வரணும்னு அவசியம் இல்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்பு தேர்னதுக்கு அப்புறம் வந்தா போதும். உங்களுக்கு பணம் ஏதாவது வேணும்னா கம்பெனில கேட்டு வாங்கிக்கிங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் சார். கிளம்பட்டுமா? தேங்க்யூ. வாமா அகிலா. விஸ்வா கண்ணு முழிச்சாச்சா என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லாதான் இருக்காரு, அதான் பேசிட்டு கிளம்புறேன். இனிமே விஸ்வாக்கு என்ன கவனிச்சுதான் நீங்க இருக்கீங்களே, சட்டுன்னு தேறிட மாட்டாரா? நான் வரேம்மா. விஸ்வா, மாத்திரை சாப்பிடுங்க. இருங்க, நீங்க போடுங்க. அகிலா, என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஏன் கேக்குறீங்க? மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேனே, அதனாலயா? எல்லாம் சொன்னாரு. நீ எனக்கு வேலை வாங்கி கொடுத்தது, 10 லட்சம் ரூபாய் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது, எல்லாமே சொன்னாரு. இது என்ன பெரிய விஷயமா விஸ்வா? பெங்களூர்ல இருந்து திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க. இங்க வேலை கிடைக்காம கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் விஜயகுமார் சார் கிட்ட வேலை போட்டு கொடுக்க சொன்னேன். இதுக்குதான் இப்படி கேட்டீங்களா? ரொம்ப நல்ல மனசு அகிலா உனக்கு. I swear, மனசார சொல்றேன். ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல இல்ல விஸ்வா? விஸ்வா, ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாதான் வாழ்க்கையா? உங்க நினைவுகளோட வாழ்ந்தாலே அது நிறைவான வாழ்க்கை தான் விஸ்வா. முன்னாடி எல்லாம் உங்க ஞாபகமா நீங்க கொடுத்திருக்க இந்த குழந்தை தான் என் கூட இருக்க போது நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க கட்டின தாலி என் கூட இருக்கே விஸ்வா. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? என் மனசுல இருக்கிறது என்ன தெரியுமா விஸ்வா? நீங்களும் நந்தினி அக்காவும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும். அது ஒண்ணுதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் சீக்கிரமா நடக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிட்டே இருக்கேன் விஸ்வா. நீங்களும் அக்காவும் சந்தோஷமா வாழ்றத பார்த்தாலே போதும் விஸ்வா. அந்த சந்தோஷத்தை வச்சுக்கிட்டே என் லைஃபை கழிச்சிடுவேன். என் தலை விரிச்சு ஃபேன் இருக்கும்போது என்னடா சவுண்ட்? உன் தலைவன் மாதிரிலடா என் தலைவன். 2 படம் ஹீரோவன் நடிச்சான்டா, ஓடல. சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வனபுரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டான்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அம்மா, அம்மா. என்னம்மா? அம்மா, கண்ணம்மாவை பாத்துக்கோ. நான் கொரியர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கொரியர் ஆபீஸ்க்கா? எதுக்குமா? ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன், நல்ல சம்பளம். அதான் அப்ளிகேஷனை கொரியர் பண்ண போறேன். நில்லு நந்தினி. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? கட்டின புருஷன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவரை போய் பார்க்க போகாம நீ வேலைக்கு போற, அப்ளிகேஷன் போட போறேங்கிற. இப்போ உனக்கு வேலை தான் முக்கியமா? அப்பா, இனிமே நான் யாரை நம்பியும் இல்லை. சொந்த காலில் நிக்க போறேன். அதுக்கு தான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட போறேன்.
அவசரப்படாத நந்தினி. உன்னையும் விஸ்வாவையும் சேர்த்து வைக்கணும்னு நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். நீ என்னடன வேலைக்கு போறேன்னு சொல்ற? இதெல்லாம் நல்லா இல்ல நந்தினி. நல்லது கெட்டதெல்லாம் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லாவே தெரியும். திருப்பி திருப்பி நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. கண்ணம்மா ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அம்மா அவனையும் பாத்துக்கோங்க. நந்தினி சொல்லு மாலதி. நந்தினி இப்ப வீட்ல இல்ல, நீங்க உடனே வாங்க. ஆட்டோக்கார் ஒரு 2 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். அத்தை, வாங்க சம்பந்தி. இப்போ மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நல்லா இருக்காரா? சாப்பிட்றாரா? அவன் உடம்பு நல்லா இருக்கு, ஆனா மனசுதான் உடைஞ்சு போச்சு. என்ன சம்பந்தியமா செய்யறது? நாங்களும் நந்தினிக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கொஞ்சம் கூட அவன் மனசு மாறவே இல்லையே. எல்லாம் எல்லாம் எங்க கெட்ட நேரம். அதனால நந்தினிய குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நந்தினியை தான் பார்க்க முடியல, என் குழந்தையாவது பார்க்க முடியுமான்னு ரொம்ப ஏக்கத்தோட கேக்குறேன் சம்பந்தி. அத பொறுக்க முடியாம தான் நான் இங்க வந்திருக்கேன். நந்தினி கிட்ட குழந்தைய கொடுத்து அனுப்ப முடியுமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சம்பந்தி. அவளை எப்படி கேக்குறது? அவதான் வெளியில போயிருக்காளே. வெளியே போயிருக்காளா? அப்போ குழந்தைய பாக்குறது கூட விஸ்வாவுக்கு கொடுப்பன இல்லையா? முகத்தை பார்த்தாலாவது சீக்கிரமா குணமாயிடுவேன்னு ரொம்ப நம்பிக்கையோட பேசினானே அவன். இப்ப நான் அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. நீங்க ஏன் அத்தை கவலைப்படுறீங்க? நந்தினி மட்டும்தான் வெளியே போயிருக்கா, கண்ணம்மா போகல. நீங்க அவளை தூக்கிட்டு போங்க. மாலதி, என்ன பேசுற நீ? நந்தினி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவளை என்ன கேக்குறது? குழந்தைக்கு அப்பா குழந்தைய பார்க்கணும்னு கேக்குறான். அது அவனோட உரிமை இல்லையா? அது எப்படி கொடுக்க முடியாதுன்னு நந்தினி சொல்லவா? தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி. நந்தினி வந்துட்டோம், இல்லனா அவளுக்கு ஒரு ஃபோன் போட்டாவது கேட்டுறேன். ஏன்பா பயப்படுறீங்க? இதுக்கெல்லாம நந்தினி கோச்சுக்க போறா? இது பாருங்க சம்பந்தி, நந்தினி இருந்தா விஸ்வா படுற வேதனைய எடுத்து சொல்லி கண்ணம்மாவை தூக்கிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். ஆனா இப்போ அவ இல்லைங்கும் போது அவளுக்காக நான் காத்துட்டு இருக்க முடியாதுல்ல. எனக்கு என் பையன் குணமாகணும், அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம எங்களுக்கு உரிமை இல்லாததை கொடுங்கன்னு கேட்கலையே, அவனோட குழந்தைய தானே கொடுங்கன்னு கேக்குறேன். புரியுது சம்பந்தியமா. குழந்தை மேல நந்தினிக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு மாப்பிள்ளைக்கும் உரிமை இருக்கத்தானே செய்யும். அதுவும் இல்லாம குழந்தை முகத்தை பார்த்தாவது குணமாகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. அதனால நீங்க கண்ணம்மாவை கொண்டு போங்க. நான் கண்ணம்மாவை தூக்கிட்டு வரேன், நீங்க கொண்டு போங்க. வாடா சொல்லு, வாடா சொல்லு. வா 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 வா, ஓடிய ஓடிய ஓடிய. ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்லடா. வா வா. சரி சரி, வாடா. இதாங்க சம்பந்தியமா. சம்பந்தியமா, குழந்தைய மாப்பிள்ளை கிட்ட காமிச்சிட்டு சீக்கிரமா கொண்டு வந்தீங்கன்னா கண்ணம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டணும். நான் இவளுக்கு ஊட்டாத சாப்பாடா? எத்தனை நாள் வகை வகையா ஊட்டி இருக்கேன். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க கண்ணம்மாவை விஸ்வா கிட்ட காட்டிட்டு நல்லபடியா கொண்டு வந்து சேர்க்கிறேன். கண்ணம்மா, தாத்தா பாட்டி பெரியம்மாக்கெல்லாம் டாட்டா சொல்லுமா. போலாமண்ணம்மா? வரேன் சம்பந்தி, வரேன் வரேன் மாலதி.
கண்ணம்மா, நம்ம அப்பாவை பார்க்க போறோம் நினைச்சியாடாமா? இல்லடா குட்டி, இத பாரு, அப்பாவை பார்க்க போகல. உன்னை தூண்டில வச்சு உன் அம்மாவை அப்பாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்க போறா இந்த பாட்டி. சரியாம்மா? உங்களுக்கு புரிஞ்சுதா? அச்சச்சோ, சரியா? உங்க அம்மா பிடிவாதக்காரியா இருக்கிறதாலதான் பாட்டி இப்படி ஒரு முடிவு எடுத்தேம்மா. என்ன மன்னிச்சுடா குட்டிமா. பாட்டி நினைச்சது நடக்கிற வரைக்கும் அழாம பாட்டியோட சமத்தா இருக்கணும். சரியாம்மா? சரியா? சரின்னு சொல்லுங்க. சரியாம்மா? சரி சரி. என்னம்மா குட்டி, அம்மாவுக்கு தெரியாம உங்களை தூக்கிட்டு வந்துட்டேன்னு கோவமா இருக்கீங்களா? பாட்டி மேல கோவமா? என் கண்ணு. சரி சரி, கோபப்படாதீங்க. நம்ம சீக்கிரம் அம்மா கிட்ட போயிடலாம். சரியா? சரி சரிம்மா. சரி சரி. என்னப்பா, சாப்பிட்டீங்களா? கண்ணம்மா எங்க? உள்ள தூங்கிட்டு இருக்காளா? கண்ணம்மா, கண்ணம்மா குட்டி, ஒருவேளை அம்மா வச்சிருப்பாங்களோ? அம்மா, கண்ணம்மாவை நீயா வச்சிருக்க? அம்மா, கண்ணம்மா எங்க? கண்ணம்மா, அது தெரியலையே நந்தினி. உங்ககிட்ட இல்லையா? அப்ப மாலதி அக்கா வச்சிருக்கா. கண்ணம்மா குட்டி, பெரியம்மா கிட்ட இருந்தது போதும். அம்மா வந்தாச்சு, அம்மா கிட்ட வாங்க. அக்கா, என்ன நந்தினி? கண்ணம்மாவை தூக்கிட்டு வாக்கா. எனக்கு நீ மட்டும் வர? கண்ணம்மா உள்ள தூங்கிட்டு இருக்காளா? கண்ணம்மா இங்க இல்ல நந்தினி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்பந்தியம்மா இங்க வந்திருந்தாங்க. திரும்பி போகும்போது கண்ணம்மாவையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னம்மா சொல்ற? அத்தை எதுக்கு தூக்கிட்டு போனாங்க? அது அது சொல்லுமா, அவங்க எதுக்கு என் குழந்தைய தூக்கிட்டு போனாங்க? இல்ல, மாப்பிள்ளதான் குழந்தைய தூக்கிட்டு வர சொன்னாரா, அதான். நீ தப்பா நினைச்சுக்காத நந்தினி. மாப்பிள்ளைக்கு கண்ணம்மா ஞாபகமாவே இருந்துச்சா, பாக்கணும்னு சொன்னாரா, அதான் என்கிட்ட சொல்லி குழந்தைய கேட்டாங்க. நாங்களும் கொடுத்து விட்டுட்டோம். யார கேட்டு என் குழந்தைய கொடுத்தீங்க? நந்தினி, என்னம்மா இப்படி பேசுற? குழந்தைய பெத்த அப்பா கேட்டா கொடுத்து விடத்தானமா செய்யணும். அதுக்கு போய் யார கேட்டு கொடுத்தேன்னு சொல்லி கேக்குற? என்ன கேட்டுக்கணும்? 10 மாசம் சுமந்து பெத்த என்ன கேட்டுக்கணும்? நீ சுமந்து பெத்துட்டா மட்டும் விஸ்வாவுக்கு குழந்தை மேல எந்த உரிமையும் இல்லைன்னு ஆயிடுமா? நீ வேணும்னு உதறி தள்ளிட்டு வந்திருக்கலாம். ஆனா குழந்தைக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கும், அப்பாவுக்கு குழந்தை பார்க்கணும் போல இருக்கும். அதை நீ தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. என் குழந்தை யார பார்க்கணும், யார பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான். அத வேற யாரும் முடிவு பண்ண கூடாது. புரியுதா? நந்தினி, என்னம்மா இப்படி பேசுற? மாப்பிள்ள அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இருக்காரு. குழந்தையோட முகத்தை பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு நினைச்சுதான் குழந்தைய கேட்டு விட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு அவர்கிட்ட எப்படிமா சொல்ல முடியும்? என் குழந்தைய என் அனுமதி இல்லாம கொடுக்கறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு உரிமை பிரச்சனை எல்லாம் கிளப்பாத. மாப்பிள்ள குழந்தை முகத்தை பார்த்தா சீக்கிரம் குணமாயி வீட்டுக்கு வந்துருவாருன்னு சம்பந்தி அம்மா வந்து கெஞ்சினாங்க, கதறினாங்க, அழுதாங்க. அந்த சூழ்நிலையில அவங்க கிட்ட குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் குழந்தைய கொடுத்து அமிச்சோம். சரி, நீ தான் மாப்பிள்ளைய போய் ஆஸ்பத்திரியில பார்க்கலைனாலும் குழந்தை கண்ணமாவது போய் பார்க்கட்டுமேன்னு தான் அனுப்பிச்சு வச்சோம். இதுல என்னமா தப்பு இருக்குங்கிற? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. எனக்கு ஏன் கண்ணம்மா இப்போ இங்க வரணும். முதல்ல அவங்களுக்கு போனை போட்டு கண்ணம்மாவை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. ஏய், நாங்க ஏண்டி சொல்லணும்? இவ்ளோ கண்டிஷனா பேசுற, நீ போய் கேளு. என் குழந்தைய ஏன் அனுமதி இல்லாம ஏன் தூக்கிட்டு வர சொன்னீங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் விஸ்வா கிட்ட சண்டையை போடு. அது உன்னால முடியுமா? ஏன் முடியாது? எனக்கு என்ன பயமா? இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் கண்ணம்மாவை தூக்கிட்டு வரேன் பாரு. நந்தினி,
என்ன நந்தினி? மாமா உடனே வண்டி எடுங்க, நம்ம போகணும். எங்க போகணும்? அதெல்லாம் நான் போகும்போது சொல்றேன், நீங்க வாங்க. அகிலா போதும் அகிலா, இதெல்லாம் நர்ஸ் பார்த்துப்பாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் செஞ்சு கஷ்டப்படுற? பரவாயில்ல விஸ்வா, இதுல எனக்கு ஒன்றும் சிரமம் இல்ல. மெதுவா. பாத்தியா நந்தினி? பேசாம இருங்க மாமா.